விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் அமர்ந்து குருவால பார்க்கப்படுவது சுபரான புதன் புதன் சேர்ந்து குருவால பார்க்கப்படுவது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் நீங்கி அமைதியான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு வீடு வாகனங்களை மாற்றக்கூடிய தன்மை உண்டு. சிலருக்கு வீடுகளை வாகனங்களையோ அல்லது பூமி நிலங்களை விற்பனையாவதற்காக எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அவர்களுக்கு பூமி வீடு வாகனங்கள் போன்றவை விற்பனையாகி பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நேரடியாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆக உங்களுக்கு பணபர ஸ்தானங்கள் முழுமையாக குரு சுக்கிரன் 2 கிரகங்களால் முழுமையாக வலுவடையுது. எனவே பண வரவு மிகவும் அற்புதமாக இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் பயிற்சியாவதால் மனமகிழ்ச்சியும் பணவரவும் இருந்தாலே போதும். சூப்பர். இந்த மாதம் ஒரு அற்புதமான மனமகிழ்ச்சியும் பணவரவும் இருக்கும்போது உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த பாதத்தில் பொறுத்த வரைக்கும் உயில் சொத்துக்கள் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க உயில் சொத்துக்களை மாற்றி எழுதக்கூடிய தன்மை உண்டு. அவர்கள் மாற்றி எழுதி தங்களுடைய பெயர்களுக்கு எழுதி கொள்ளலாம். ஏற்கனவே ஏதாவது இப்போ இன்சூரன்ஸ் பணம், ப்ராவிடென்ட் பணம் இது மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. வெளி மாநிலங்கள் வேலைக்கு செல்றவங்களுக்கும் ஒரு நல்ல நற்பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளி மாநிலங்கள் போய் செட்டில் ஆகக்கூடிய தன்மை உள்ளவங்களுக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் 7 சுக்கிரன் 5ஆம் இடத்தில் உச்சமடைகிற காரணத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டாளிகள், தொழில் சம்பந்தப்பட்ட கூட்டாளிகள் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள் இப்போது உங்களுக்கு முடிவுக்கு வரும். அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் தீர்வு காணும். பெரும்பாலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூட்டாளிகள், கணவன் மனைவிமாருக்குள்ள இடையே சில சச்சரவுகள் வந்து போகும். ஆனால் இருந்தாலும் இந்த மாதத்தில் ஏற்கனவே சச்சரவுகள் இருந்தவர்களுக்கு கூட சமாதானமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் 25, 25, 26, 25, 26ஆம் தேதிகள் சந்திராஷ்டமம் நாட்களாகும். நன்றி, வணக்கம்.